உயிருக்கு ஆபத்தான உள்காயம் இருக்கிறதுனால ஐசியூல இருக்கும் ஷ்ரேயஸ் ஐயர் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியின் போது பேக்வர்ட் பாயிண்ட் திசையில ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்தார். அலெக்ஸ் கேரி அடிச்ச பந்த கடினமான முறையில ஓடி போய் டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சாரு. கேட்ச் என்னமோ தவற விடாம பிடிச்சிட்டாரு. தரையில வேகமா மோதினதுனால அவரோட விலா எலும்பு பகுதியில் பலத்த அடிபட்டது. உடனடியாக இந்திய அணியினுடைய பிசியோதெரபிஸ்ட் மைதானத்திலேயே முதலுதவி கொடுத்தாரு. வலி அதிகமா இருக்கிறதுனால மைதானத்தை விட்டு ஷ்ரேயஸ் ஐயர் வெளியே போயிட்டாரு. ஓய்வறையில் இருந்த ஷ்ரேயஸ் ஐயருக்கு ரத்த அழுத்தம் மோசமா குறைஞ்சதை அடுத்து அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு மருத்துவமனைக்கு போனவர் தான் இன்றைய வரைக்கும் ஐசியூல இருக்கிறாரு. தற்போது ஐயரின் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்தது. அதில் அவருக்கு உள் ரத்த கசிவு இருப்பது தெளிவாக தெரிய வந்தது. அந்த ரத்த கசிவால ஏற்படும் தொற்று பரவாமல் தடுக்க வேணும்ன்றதுனால 7 நாள் வரைக்கும் ஐசியூல மருத்துவ கண்காணிப்புல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு முழுசா நன்றி சொல்லணும்னா பிசியோதெரபிஸ்டுக்கு தான். அங்கேயே வச்சு எதனா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்காம மறுகணமே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனதுதான் சரி. இல்லனா உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். ஷ்ரேயஸ் ஐயர் மனவலிமை மிக்க வீரர், போர்க்குணம் கொண்டவர், விதியையே தன் திறமையால் வெல்பவர். கண்டிப்பா விரைவில் குணமடைவார்னு நம்புவோம். ஆனா கஷ்டம் என்னன்னா திறமை இருந்தோம் இது நாள் வரைக்கும் பாலிடிக்ஸ்னால அவரை புறக்கணிச்சிட்டு வந்தாங்க. ஆனா மக்களோட ஆதரவோ அவருடைய திறமையான ஆட்டமோ காலத்தின் கட்டாயத்தின் பேர்ல வைஸ் கேப்டனா இந்திய அணியில எடுக்க வச்சது. இன்ஜுரியான ஆரம்பத்துல 3 வாரம் கழிச்சு கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐல திரும்ப வந்துருவார் தான் நினைச்சோம். ஆனா தற்போது இந்த உள் ரத்த கசிவு ஏற்பட்டதனால கண்டிப்பா அதிக காலம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதன் மூலமாக சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ மட்டுமில்ல இன்னும் 6 மாத காலத்திற்கு அவரால் விளையாட முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. ஷ்ரேயஸ் ஐயர் விரைவில் குணமாகி வருவாரு நாமளும் பிரார்த்தனை செய்வோம்.